நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10th தமிழில் இயல் 1 தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறதுல இது பார்ட் 2 வீடியோங்க. சரிங்களா? பார்ட் 1 வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இது பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் தேவநாய பாவனார் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். பாவனா அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இளங்குமரனார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வச்சு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? 2 பாக்ஸை மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம உள்ள இந்த லெசன் உள்ள நம்ம போய் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் நான் ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. சரிங்களா? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். இப்போ கண்கள் அப்படின்னாவே நமதிரு கண்கள், 2 கண்கள் அப்படின்னாவே நம்ம இந்த கையில் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டாட்டூ மாரி அந்த மாரி வந்து பாரதியார் 2 கண்கள் வந்து அந்த புருவம் தூக்கி இருக்கும். அந்த புருவம் தூக்கி இருக்க மாரி அந்த 2 கண்களை வந்து டாட்டூ மாரி குத்துறாங்க. அந்தமாரி வந்து கையில் அந்தமாரி வந்து போடுவாங்க. சரிங்களா? அந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. நமதிரு கண்கள் வந்தாவே பாரதியார் தான். சரிங்களா? அந்தமாரி டேட்டூ குத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த மரம் இருக்கு இல்லையா, மரம் இளம் செடி கொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிவகை இலை வகைகள் கிளை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பூவின் நிலைகள்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் ஒரு தமிழ் சொல்வளம் எப்படி இருக்குது, தமிழுக்கு இப்படிலாம் பேர் இருக்கா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆனால் இங்கிலீஷுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இலை அப்படின்னாவே இங்கிலீஷில் இலைனாவே அது என்னது பாருங்கள், நெல் புல்லுக்கு அதுமாரி வேறு இலைன்னு சொல்லுவாங்க. தென்னைனா அதுக்கு வேறு இலைக்கு வேறு பேர் இருக்குது. அதுமாரி வந்து தாளும் தோகைனா அதுக்கு வேறு பேர் இருக்குது. இலைனா அது அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையிலே சொல்லிடுறாங்களா. அப்போ எதுக்காக இந்த பாடத்தை சொல்கிறாங்கன்னா தமிழ் சொல்லு வளம் அந்த அளவுக்கு இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் சேர்த்து லீஃபு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். லீஃப்னா எல்லா மரத்துக்கும் இலைக்கு என்னது லீஃப்னு அதுக்கு தான் இங்கிலீஷில். ஆனால் தமிழுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு மரத்தோட இலையோட பேர், ஒவ்வொரு மரத்தோட கிளையோட பேர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தமிழுக்கு அவ்வளோ சொல் வளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவனார் வந்து சொல்லியிருக்காரு. தேவநாய பாவனார் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? என்னை விட்டு போய்டாதுன்னு சொல்லிட்டு பாவனார் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருப்பா. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துன்னா அடிவகை பார்க்கலாம். இந்த பாடம் வந்து ஷார்ட்கட் வந்து நல்லா சொல்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பாடம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நல்லா கவனித்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த பாடம் முடிவில் நான் கேட்குற கொஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் ஆன்சர் சூப்பராக பண்ணுவீங்க. நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக கவனிச்சா போதும். சரிங்களா? இந்த பாடம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த பாடத்தில் ஒரு வினா கண்டிப்பாக இடம்பெறும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தாள் கேழ்வழகு அடிவகைனா, இப்போ அடிவகைனா இந்தமாரி சரிங்களா, கீழே இந்தமாரி பாட்டமில் என்ன இருக்கோ அதுதான் அடிவகைன்னு சொல்லுவாங்க. இந்த அடிவகையில் என்னென்ன இதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நெல் கேழ்வரகு அதோடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெல் கேழ்வரகு அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்க, தாள் சொல்கிறாங்க. ஷார்ட்கட் என்னென்னா நெல்லை வந்து ஒரு தாள்னால் பேப்பர்னு அர்த்தம். நெல் கேழ்வரகை ஒரு தாளில் எனக்கு மடித்து கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சாம்பிள் எடுத்து பார்க்குறேன், சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த பயிர் நட்டு பார்க்குறேன். அப்படிமாரி நெல்லை ஒரு தாளில் மடித்து கொடுக்கணும். அதான் அடிவகைனா இதான். இப்போ நெல் இங்கே இருக்குன்னா இதோட அடிவகை, இதுக்கு பேர் என்னதுன்னா தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிற புரியுங்களா? ஷார்ட்கட் என்ன தெரியுதுங்களா? சரிங்களா? இப்போ வந்து நெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாளில் அந்த நெல்லை மடித்து கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் நான் செக் பண்ணுறேன். அதுமாரி நெல் அடிப்பாங்க சொல்லியா, போர் போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுமாரி சரிங்களா? நெக்ஸ்ட்டு தண்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா கீரையோட அடிப்பகுதி தண்டு சொல்லுவாங்க, வாழையோட அடிப்பகுதி தண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வாழை மரமாக, இந்த வாழை மரத்தோட அடிப்பகுதி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் வாழை மரம், இது அடிப்பகுதி தண்டுன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஷார்ட்கட் இது எல்லாத்துக்குமே தெரியும். கீரை தண்டு வாழை தண்டு சாப்பிட்ருக்கீங்க. கீரை தண்டுக்கிறே எனக்கு வந்து சமைச்சு கொடுங்க, அந்த வாழைத்தண்டு சமைச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாழைத்தண்டு எனக்கு சமைச்சு கொடுங்க, அது வந்து எனக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி கல்லாம் கரைச்சிரும் வாழைத்தண்டு, இது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு நெட்டி மிளகாய் செடி அதோடைய அடி எப்படி சொல்கிறாங்கன்னா கோல்னு சொல்கிறாங்க. இது புதுசாக இருக்கா பாருங்கள். இந்த மிளகாய் செடி இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் செடியோட அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா கோல் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த மிளகாய் செடி தான் இதோட அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்க, கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இப்போ நெட்டியான கோல் நான் வச்சுக்கணும். நெட்டுனா நெட்டையான கோல் எடுத்து இந்த மிளகாய் செடியில் தட்டினா இந்த மிளகாய் பொத்து எப்படி சொல்கிறது படப்படன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு நான் வச்சுலாமா. நெட்டையான கோல்னால் குச்சின்னு அர்த்தம். குச்சி எடுத்து இந்த மிளகாய் செடியில் வந்து தட்டுனா இந்த மிளகாய் செடி என்ன ஆகிடும். அப்போ ஷார்ட்கட்டு மிளகாய் செடியில் எப்படி மிளகாய் பறிக்கணும்னா நெட்டையான கோல் எடுத்து இந்த குச்சி எடுத்து இந்த மிளகாய் தட்டினா காஞ்ச மிளகாய் தான், காஞ்ச மிளகாய் அப்படிங்கிறது படப்படன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அப்போ நெட்டையான கோல் அப்படிமாரி. அதுமாரி அது என்ன சார் தூர் அப்படின்னா என்ன அப்படி கேட்டால் குத்துச்செடி புதர் செடி, இதை தான் தூருன்னு சொல்கிறாங்க. அது குத்துச்செடி புதர் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குத்துச்செடி புதர் அதோடைய அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா தூருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, தூருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இப்போ ஒரு கை ஃபுல்லாக குத்தா வந்து விதை எடுத்து ஒரு புதரில் போய் தூருனா அது வேஸ்ட்டு தான். அது எங்கேயாவது அந்த செடி வந்து வளருமா, வளரவே வளராது. சொல்லுங்களா? ஷார்ட்கட்டு
ஒரு கை குத்து அளவில் ஒரு விதையை எடுத்து ஒரு புதரில் தூறுனா, அது தூருன்னு சொல்லுவாங்களே, புதரில் நீ தூறுனா அது என்னது வேஸ்ட்டு. அந்த விதையை புதரில் ஒரு குத்தளவு கை விதை எடுத்து புதரில் தூறுவது வேஸ்ட்டு, அது விளைஞ்சி வராது அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு. புரியுங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லிடலாம். சரிங்களா? வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, கோல் எடுத்து மிளகாய் செல்லில் அடித்தா அந்த மிளகாய் கொட்டிடும். ஒரு தாளில் நெல் மடித்து கூட நான் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். அதுக்கு நெல் எடுத்துகிட்டு கூட நான் போய் செக் பண்ணுறேன். கொஞ்சம் குத்தா வந்து விதை எடுத்துகிட்டு போய் புதரில் போய் தூரி விட்டேன் அப்படின்னு கேட்டால் வேஸ்ட்டு. சிம்பிளாக சொல்லிட்டுமா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தட்டு அப்படி சொல்கிறாங்க. தட்டுனா கம்பு, சோளம். கம்பு அந்த தட்டு அல்லது தட்டுன்னு சொல்கிறாங்க. கம்பு, சோளம் முதலவற்றின் அடின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷார்ட்கட் எப்படின்னா, இது சூப்பர் ஷார்ட்கட்டு. ஒரு தட்டில் இப்போ ஒரு தட்டு இருக்குது. அந்த தட்டு உள்ள ஒரு சொம்பு இருக்குது. அந்த சொம்பு ஃபுல்லாக கூடு இருக்குது. அப்படி கூடு எப்படி டீ எப்படி ஒரு தட்டில் வச்சு தராங்களோ அதுமாரி ஒரு கம்பு கூடு சோளக்கூடு சாப்பிட்ருப்பீங்க. 20 ரூபா எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. கம்பு கூடு சோளக்கூடு. அந்த கம்பு கூடு சோளக்கூட ஒரு தட்டில் வச்சு தராங்க. அந்த வியாபாரம் பண்ணுற அந்த லேடி எதில் வச்சு தராங்க? தட்டில் வச்சு தராங்க. அதான் ஷார்ட்கட். முடிஞ்சா இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். கரும்புனாவே கழி. அந்த கரும்பு கழியை நல்ல கரும்பு கழியாக ஒன்று கொடு, நான் வந்து ஜூஸ் போட்டு எனக்கு கொடு அப்படிமாரி நல்ல கரும்பு கழியாக எடுத்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடு. நம்ம கரும்பு ஜூஸ் கடையில் பேசுவோம். இதே இந்த கூழ் கடையில் பேசுவோம். ஒரு தட்டில் வச்சு தான் கொடுப்பாங்க. தட்டில் என்ன வச்சு கொடுப்பாங்க? கரும்பு. எப்படின்னா ஒரு கம்பு சோளக்கூழ் நம்ம குடிக்கிறப்போ ஒரு தட்டில் என்ன போட்டு கொடுப்பாங்க? இந்த மிளகாய், அந்த ஊறுகாலாம் போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அது நம்ம ஒரு தட்டில் போட்டு கொடுப்பாங்க. கம்பு சோளக்கூழ் குடிக்கிறப்ப இது ஷார்ட்கட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? நல்ல கரும்பு கழியாக எடுத்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடு. ஷார்ட்கட் முடிஞ்சு. மூங்கில்னால் கழைன்னு அர்த்தம். மூங்கில்னா என்னது? கழை. அது மூங்கில் கழையை எடுத்துகிட்டு வா. சரிங்களா? நம்ம இப்போ கல்யாணத்துக்கு மூங்கில் வந்து ஒன்று நட்டு வைப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி, இல்லை ஒரு திருவிழாவுக்கு ஒன்று நட்டு வைப்பாங்க. நல்ல மூங்கில் கழையை எடுத்துகிட்டு வந்து திருவிழாவில் நட்டு வை அப்படிமாரி. கழை. மூங்கில்னால் கழைன்னு சொல்லுவாங்க. கரும்புனா கழின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வந்து இந்த புளிய மரம், வேம்பு மரம் அதெல்லாம் அடின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பழைய ஜோக் தங்கதரன்னு சொல்லிட்டு நம்ம கலக்க போது யாரில் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவர் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், புளிய மரத்து அடியிலே. சரிங்களா? அதுமாரி வந்து அப்படி சொல்லுவார், டைலாக் சொல்லுவார். சரிங்களா? அதுமாரி ஞாபகம் சொல்லாமா? இந்த புளிய மரம் அப்படின்னாவே அது புளிய மரத்து அடியிலன்னா ஆமாம் புளிய மரம் தான் அது அடின்னு சொல்லுவாங்க. வேப்ப மரமும் அது அடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு புளிய மரம், வேம்பு மரம்னா அடி அப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? உங்கள் ஷார்ட்கட்டுக்காக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து கிளை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது அடிப்பகுதிகள் பார்த்தோம். கிளைப்பறிவில் கவைனா என்ன, கொம்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஒரு வரிசையாக எழுதிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கவை என்னன்னு தெரியுமா? அடி மரம் இருக்கு இல்லையா? இப்போ இது இப்படி இருக்குன்னா இது அடி மரம் இப்படி இருக்குது. இதில் பெரிய பெரிய கவை போவோம், அப்புறம் சின்ன சின்ன கிளை போவோம், அப்புறம் அதில் சின்ன சின்ன கிளையாக போவோம். அப்படிங்கிற மாதிரி தான் இதில் அடி மரத்தின் பிரியும் மாபெரும் கிளை அப்படி சொல்கிறாங்க. இப்போ மாபெரும் கிளைனா இதுதான். அடி மரத்தில் பிரிஞ்சு இந்த 2 பெரும் மாபெரும் கிளை பிரியுதா, அது பேர் தான் கவைன்னு சொல்கிறாங்க. கவைனா புரியுதா? கவைனா இப்படி இருக்கும், இப்படி பிரியும், 2 கவை போல் இருக்கும். அடிமரம் இதுதான் அடிமரம். இந்த அடிமரத்தில் 2 கவை பிரியும். அப்போ ஷார்ட்கட் எப்படி தெரியுமா வச்சுன்னா, கா கோ அப்புறம் மறுபடியும் கோ அப்புறம் கி சி போ கு இ அப்படிமாரி. இப்போ கா கோ அது ஃபஸ்ட்டு 2 வந்துடணும். அப்புறம் கிசி போகு அப்படிமாரி இருக்குது. கிசி போகு அப்படிமாரி இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து பிரிஞ்சா கோனா என்னது? கொம்புன்னு அர்த்தம். கொம்புலேருந்து பிரிஞ்சா அந்த கொப்புன்னு சொல்கிறாங்க. கொம்புலேருந்து பிரிஞ்சா கிளைன்னு சொல்கிறாங்க. கிளையிலேருந்து பிரித்தா சினை, சினையிலேருந்து பிரிஞ்சா போத்துலேருந்து பிரித்தா சரிங்களா குச்சிலேருந்து பிரிஞ்சா இணுக்கு அப்படி சொல்கிறாங்க. புரியுங்களா? ஃபஸ்ட்டு கா வரணும், அப்புறம் கோ வரணும், அப்புறம் கீ வரணும். அதான் கா கோ கி. சரிங்களா? அது கா வரிசையில் 3 வந்துருச்சா. அதுக்கப்புறம் சி போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிட்ட வந்தால் சீ போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சீ போ ஒன்று குச்சி எடுத்து அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் சி போனா சினைன்னு அர்த்தம், போனால் போத்துன்னு அர்த்தம், குச்சி அப்புறம் இணுக்கு அப்படிமாரி சொல்கிறீங்களா. இது 3 நல்லா நான் வச்சுட்டா போதும். கா கோ கி. சரிங்களா? அதுலேருந்து இது பிரியும், இதுலேருந்து இது பிரியும், அப்படி தான் ஆர்டர் வரும். இது வந்து ஆர்டர் கூட கேட்பாங்க. எப்படின்னா கவை, கொம்பு, சினை, குச்சி, போத்து, இணுக்கு, கிளை அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து சரி வரிசைப்படுத்துன்னு சொல்லி கேட்பாங்க. வரிசைப்படுத்துன்னு கேட்டாங்கன்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, கா கோ கி நான் ஞாபகம் வச்சுனேன். கானா கவை, கோனா கொம்பு, கீனா கிளைன்னு அர்த்தம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், சீ போ ஒன்று குச்சி எடுத்து அடிச்சிடும் சொல்லுவாங்க இல்லையா. சீ போனா சினை, போன போத்து, குச்சி எடுத்து அடிச்சிடனா குச்சி, இணுக்கு லாஸ்ட்டாக என்ன வருது இணுக்கு. இதனால ஞாபகம் வச்சிடணும். சரிங்களா? அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்க, 2 பிரிஞ்சுனா கவைன்னு சொல்கிறாங்க. கொம்புனா என்னென்னா அந்த கவையிலேருந்து 2 பிரிவாக பிரியுது இல்லையா, இந்த 2 பிரிவு பிரியுது இல்லையா, அதுலேருந்து பிரிஞ்சால் அது பேர் கொம்புன்னு சொல்கிறாங்க. அந்த கொம்பின் பிரிவு தான் கிளைன்னு சொல்கிறாங்க. அந்த கிளை இன்னும் கொஞ்சம் சின்னதாக போனால் அது சினை அப்படி சொல்கிறாங்க. கிளையின் பிரிவு சினை. அப்புறம் அந்த கிளையிலேருந்து குட்டி குட்டி ஏழை அப்படி வந்துச்சு அப்படி கேட்டால் சினையின் பிரிவு தான் போத்துன்னு சொல்கிறாங்க. அந்த போத்தின் பிரிவு தான் குச்சின் பிரிவு தான் இணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆர்டர். இப்போ நல்லா புரியுதா? கா கோக்கி சி போ குச்சி இணுக்கு. அவ்வளோதான் ஷார்ட்கட் முடிஞ்சா, ஈஸியாக முடிஞ்சிடும். இது நீங்கள் கிளை பிரிவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாரிலாம் இவ்வளோ டீப்பாலாம் இங்கிலீஷில் இருக்காது.
அதில் இங்கிலீஷில் ஒரு பேர் தான், கிளைனா ஒரு பேர் தான் இருக்கும். ஆனால் தமிழில் இவ்வளோ டீப்பாக சொல்கிறாங்கிறதுனால தான் தமிழுடைய சொல் வளத்தை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தேவநாயக பாவனர் வந்து தமிழ் மொழியை பெருமை பேசுகிறார். அவ்வளோதான் இந்த பாடம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு காய்ந்த அடியும் கிளையும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு 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 அடிமரம் காஞ்சி போச்சு, இல்லை அடி கிளை வந்து காஞ்சி போச்சு, அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுள்ளின்னா என்ன சொல்கிறாங்க, காஞ்ச குச்சி. ஷார்ட்கட் எப்படின்னா, இந்த வள்ளி சுள்ளினா வள்ளி நான் வச்சுங்க, வள்ளி வந்து காஞ்ச குச்சி பொறுக்க போகிறா அப்படின்னு நான் வச்சுங்க. வள்ளி எங்கே போகிறாங்க, காஞ்ச குச்சி பொறுக்க போகிறாங்க. விறகுனா காய்ந்த சிறுகுலை. இப்போ காஞ்ச குச்சி தான், அதான் குச்சினா வள்ளி, அதை காய்ந்த விறகுன்னு கேட்டாங்கன்னா காய்ந்த சிறு கிளை. ஒரு கிளையை வந்து ஒரு கிளையை காஞ்சி போச்சு அப்படின்னா அது பேர் விறகுன்னு சொல்கிறாங்க. கிளையை சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி விறகு மாரி வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படிமாரி சிறு கிளை, காஞ்ச சிறு கிளை விறகு. அது ஷார்ட்கட்டு புரியுதுங்களா? வள்ளி குச்சி பொறுக்கு போயிட்டா, விறகுனாவே சின்ன கிளை காஞ்சி போய் கிடதுன்னா அது விறகாக கட்டி வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம். வெங்கழி அப்படின்னா காய்ந்த கழின்னு அர்த்தம். வெங்கழின்னா என்னது, காய்ந்த கழி. இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ கழின்னு வந்தாவே இங்கேயும் கழின்னு தான் வரும். வெங்கழின்னு வந்தாவே இங்கேயும் காய்ந்த கழின்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு கட்டை அப்படின்னா என்னென்னா, ஒரு கட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா காய்ந்த கொம்பும் கவையும் அதோட அடியும் சொல்கிறாங்க. சரிங்களா? காய்ந்த கொம்பு கவை, கொம்பும் கவையும் அதோடைய அடி காஞ்சி போச்சு அப்படி கேட்டிங்கன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க, கட்டை சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? கவைனா அது உங்களுக்கு தெரியும். இப்போ கட்டைனா ஒரு பெரிய அந்த இது இருக்குது, அதுலேருந்து ரெண்டாக பிரியுது அப்படின்னா அது பேர் தான் கவைன்னு சொல்லுவாங்க. அந்த கவையில் அது காஞ்சி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, கட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கட்டை அப்படின்னாவே ரெண்டு வந்துடணும். சரிங்களா? கொம்பு கவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இலை வகை பார்க்கலாம். இலை வகை பொறுத்த வரைக்கும் வந்து இலைனா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தமாரி வேம்பு புளி இதெல்லாம் இலைன்னு சொல்கிறாங்க. வேப்ப மரம் புளிய மரம் அப்படிலாம் இலைன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம அடி வகை பார்த்தோம், அடி வகையில் புளி வேம்பு அப்படின்னா அடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதேமாரி இலைனா எதை சொல்லுவாங்க, புளிய மரத்து இலை, வேப்ப மரத்து இலை, வேம்பு இலை அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தாள்னால் என்ன சொல்லுவாங்க, எங்கே சொல்லியிருக்கேன், தாளை வந்து இந்த நெல்லை வந்து ஒரு தாளில் மடித்து கொடு சொல்லுவாங்க. நெல்லோடைய அந்த இலை என்னன்னு சொல்கிறாங்க, தாள் அப்படி சொல்கிறாங்க. நெல் புல் அப்படின்னா ஒரு தாளில் மடித்து கொடு, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிமாரி அதோட இலையை சொல்கிறாங்க. தோகைன்னு சொல்லி எதோட இலையை சொல்கிறாங்கன்னா சோளம் கரும்பு. அப்போ ஷார்ட்கட்டு சோளக்காட்லேயும் கரும்பு காட்டிலையும் தோகை விரித்து மயில் டான்ஸ் ஆடுதுன்னு நான் வச்சுக்கலாம். கரும்பு காடு சோளக்காட்லேயும் அந்த அது பார்க்குறதுக்கு கரும்பு எப்படி ஸ்வீட்டாக இருக்கும், அதுமாரி அந்த தோகை வெடித்து அந்த மயில் வந்து டான்ஸ் ஆடுறப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கணும். தோகைனா அந்த கரும்போடைய அந்த இலையை, சோளத்தோட அந்த இலையை எப்படி சொல்கிறாங்க, தோகைன்னு சொல்கிறாங்க. அப்போ கரும்பு காட்டிலையும் சோளக்காட்டிலையும் மயில் தோகை விரிச்சு ஆடுது. சிம்பிள் ஷார்ட்கட்டு முடிஞ்சா. நெக்ஸ்ட் இது தென்னை ஓலை பனை ஓலை இது எல்லாத்தையுமே தெரியும், அது ஷார்ட்கட்டே தேவையில்லை. சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். இப்போ இந்த தாள் இருக்கு இல்லையா, இந்த தாளும் தோகையும் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் சண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த தாளும் தோகையும் காஞ்சி போச்சு அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்கட்டு வண்டு நான் வச்சுங்க. வண்டு என்ன பண்ணுது, ஒரு தாள்னால் பேப்பரை வந்து அதை அரிச்சு வண்டு என்ன பண்ணும், அந்த பேப்பரில் அரிச்சு விட்ரும். அந்த தோகையை என்ன பண்ணும், அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். தோகையை கடிச்சு வண்டு வீணாக்கிடுச்சு அப்படின்னு நான் வச்சுங்க, மயில் தோகையை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சருகுனாவே தெரிஞ்சிடும், காஞ்சி போய் இங்கே சருகாக இலையாக கொட்டி கிடக்கும் கோடை காலத்தில், சருகுனா காய்ந்த இலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொழுந்து வகையில் ஒவ்வொரு அந்த மரத்தோடைய செடியோடைய கொழுந்து ஒவ்வொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? துளிர் அல்லது தளர் அப்படின்னா, தளிர் அப்படின்னா என்ன, தளிர்னா இப்போ நெல் வந்து துளுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெல் வந்து இப்போ நீ வந்து ஒரு நெல் வந்து விதைச்சிட்ட, அது என்ன பண்ணும், நெல் துளிர்க்குது தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கொழுந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த நாற்று சொல்கிறாங்க இல்லையா, நாற்றுன்னு சொல்லுவாங்க. அது நாற்று துளிர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. துளிர் அல்லது தளிர் சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு முறி அல்லது கொழுந்து அப்படின்னா என்ன பாருங்கள். கொழுந்துனா என்னென்னா புளிய மரம் வேப்ப மரம், அதுதான் என்ன சொல்கிறாங்க, கொழுந்து சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்போ புளிய மரம் வேப்ப மரம் அப்படின்னா அந்த புளிய மரம் அப்படின்னா அடின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதேமாரி தான். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொழுந்து வேப்பங்கொழுந்து சாப்பிட்ருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாம்பு கடித்தா கூட என்ன சொல்லுவாங்க, அந்த வேப்பங்கொழுந்தை எடுத்து கடித்து சாப்பிட்டு பாருங்கள். அவங்களுக்கு கசப்பு தெரியல அப்படின்னா உங்களுக்கு பாம்பு கடிச்சுன்னு அர்த்தம். கசக்குனுச்சு அப்படின்னா அது பாம்பு உங்களுக்கு தீண்டலான்னு அர்த்தம் அப்படிமாரி சொல்லுவாங்க. வேப்பங்கொழுந்து புளியங்கொழுந்து. புரியுதுங்களா? இது ஷார்ட்கட், இதை வச்சு நான் வச்சுக்கலாம், நான் சொன்னதை வச்சு நான் வச்சுக்கலாம். குருத்து எதை சொல்கிறாங்கன்னா, சோள குருத்து கரும்பு குருத்து அப்படி சொல்கிறாங்க. குருத்து எதை சொல்கிறாங்க, சோளம் கரும்பு தென்னை பனை இதெல்லாமே குருத்துன்னு சொல்கிறாங்க. கரும்பு வந்து குருத்து வருது, தென்னங்குருத்து பனங்குருத்து அப்படி சொல்லி குருத்துன்னு சொல்லி அதோடைய கொழுந்து வகையில் எப்படி சொல்கிறாங்க, குருத்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையுமே தெரியும். சோளம் கரும்பு தென்னை பனை. சரிங்களா? இப்போ கரும்பு காட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் சைடில் இருக்கும் அப்படிமாரி அதெல்லாம் குருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த குருத்தை வெட்டி எடுத்து வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொழுந்தாடை அப்படி சொல்கிறாங்க. கொழுந்தாடை அப்படி சொல்கிறாங்க. இது என்ன தெரியுமா ஷார்ட்கட்டு எப்படின்னா, கரும்பு தரலன்னு சொல்லிட்டு தாடையில் வந்து நுனியில் அடிச்சிட்டான் அப்படின்னு நான் வச்சுங்க, நுனி பகுதியில். சரிங்களா? கொழுந்தாடைனா சரிங்களா,
கரும்பு தரலன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாடையில் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். தாடைனா எப்போ வந்து தாடையில் அடிக்கிறீங்கன்னா கரும்பு தரலன்னு கரும்பின் நுனிப்பகுதி தான் அது அப்படி சொல்லுவாங்க. கொழுந்தாடை வந்து கரும்பு நுனிப்பகுதி சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இளங்கொம்பனார் ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நீங்கள் பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்து வந்துடுங்க. இப்போ பூவின் நிலைகள் பார்க்கலாம். பூனா பாருங்கள், அரும்புனா என்னது உங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக அதான் தோற்ற நிலை அப்படின்னா அரும்பு எல்லாத்துக்கும் லேடிஸ் எல்லாத்துக்குமே அது தெரியும். சரிங்களா. போதும் அப்படின்னா இது போதும்னா பூ விரிய தொடங்கும் நிலை. சரிங்களா. இப்போ லைட்டாக அது வந்து அந்த விரிய தொடங்குதுன்னு வச்சுக்கலாம், ஓப்பன் ஆகுது, அந்த பூ வந்து அழகாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அதான் போதும்னு சொல்கிறாங்க. அது பேர் என்னது, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு பூ பூத்துதே போதும், ஓப்பன் பண்ணது பூ பூத்துது போதும், நான் எடுத்து அந்த தலையில் வச்சுக்கிட்டா ரோஸ் நான் தலையில் வச்சுக்கிட்டான்னு சொல்லி வீட்டில் கேட்பாங்க இல்லையா, விரிய தொடங்கும் நிலை அப்படிமாரி. சரிங்களா. போதும்னாவே போதும், இந்த அளவுக்கு பூத்தது போதும், நான் வந்து தலையில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிமாரி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு மலர் அப்படின்னாவே தெரியும். மலர்னாவே அது பூவின் மலர்ந்த நிலை, மலர்ந்த நிலை தான் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீணா வச்சுக்கலாம். வீணா வீழுதல்னு அர்த்தம், கீழே விழுந்த நிலை. இப்போ மரச்செடியிலேருந்து ஒரு பூ வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா வீண் சொல்லுவாங்க. ஷார்ட்கட் தெரியுமா, இதுக்கு ஷார்ட்கட்டை வீணா விழுந்த நிலை. வீணா என்னங்க, விழுந்த நிலை தான் வீண் சொல்கிறாங்க. இதிலே கேள்வியிலே பதில் இருக்குது. வீணா விழுந்த நிலை, பூ வந்து கீழே விழுந்துச்சா வீண் சொல்லுவாங்க. செம்மல்னா கீழே விழுந்தால் என்ன ஆகும், அடுத்து கொஞ்சம் நேரத்தை வெயில் அடிக்கும், வெயில் அடித்தா என்ன ஆகிடும், வாடி போயிடும். அப்போ செம்மல் அப்படின்னா செம்மையாக இருந்த பூ இப்போ என்ன ஆயிடுச்சு, வாடி போச்சு அப்படிமாரி தான். இல்லை செம்மண்ணில் பூ கீழே விழுந்து வாடி போயிடுச்சு அப்படிமாரி வாடின நிலை. சரிங்களா. ஓகே, இளங்கொம்பனார் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இந்த இளங்கொம்பனார் அப்படிங்கிறது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தை வச்சு பக்காவாக ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்க. சரிங்களா. பார்ட் 1 வீடியோ கீழே லிங்க் இருக்குது, பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பிஞ்சு வகை. பிஞ்சு வகை அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பூம்பிஞ்சுன்னு இருக்குது. அது என்ன, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. சரிங்களா. அது அதிலே இருக்குது, பூ பிஞ்சு அதில் சேர்த்தே இருக்குது. இதில் கேள்வியில் பதில் இருக்குது. பூ பிஞ்சுனா பூவோட ஒரு பிஞ்சு இருக்குது போல் அப்படின்னு இதில் சொல்லிடலாம். கேள்வியில் பதில் இருக்கா. நெக்ஸ்ட்டு பிஞ்சு அப்படின்னா இளம் காய். சரிங்களா. ஒரு சின்னோண்டு ஒரு காய் இருக்குது அப்படின்னா பிஞ்சு காய், இதெல்லாம் பறிக்காதான் சொல்லுவாங்க, இளம் காய் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வடு அப்படின்னாவே மாம்பிஞ்சு. இந்த மாம்பிஞ்சு இருக்கு இல்லையா, அதிலே மாங்காய் பிஞ்சு அப்படின்னா வடுன்னு சொல்கிறாங்க. இளங்காயை வந்து பிஞ்சு சொல்கிறாங்க. வடுனா மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பிஞ்சு பிடிக்கிறப்ப லைட்டாக அந்த காரை பட்டாலும் பால் போட்டாலும் அந்த இடத்துல காலில் வடுவாக மாறிடும் அப்படிமாரி தான். சரி, வடுன்னு ஆகுச்சு, பிஞ்சு வடு. சரி, மூசு அப்படின்னா பலா பிஞ்சு. இந்த பலாவோட பிஞ்சு எப்படி சொல்கிறாங்க, மூசுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த பலாப்பழத்தை மூடி எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணு போட்டுரு போகுது அப்படி சொல்லுவாங்க. பலாப்பழத்தை மூடி வை அப்படி கூட நான் வச்சுங்க. பலாப்பழத்தை மூடி வச்சாவே சீக்கிரமாக பழுத்துரும். பலாப்பழம்னா மூடி வை அப்படின்னு நான் வச்சுங்க, மூசு. நெக்ஸ்ட்டு எள் இருக்கும். அந்த எள்ளோட பிஞ்சு எப்படி சொல்கிறாங்கன்னா கவ்வைன்னு சொல்கிறாங்க. எள்ளோட பிஞ்சு என்ன சொல்கிறாங்க, கவ்வைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஷார்ட்கட் எப்படின்னா எள்ளு வையின்னு அப்படின்னு நான் வச்சுங்க. எள்ளு இப்போலாம் எள்ளு வந்து பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் வந்து கவையை கட்டி பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவையெல்லாம் வச்சு அதை பாதுகாக்கணும் அப்படி கூட நான் வச்சுங்க. இல்லை எள்ளு, அந்த எள் உருண்டை இங்கே எடுத்து வந்து வைய அப்படிமே நான் வச்சுங்க. எள் உருண்டையை எடுத்து வந்து வைய நான் வச்சுங்க. எள் பிஞ்சு வையின்னு வச்சு கவ்வைன்னு அர்த்தம். குறும்பைனா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். தென்னை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தென்னையோட பிஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய அந்த பனை மரத்தோட பிஞ்சு எப்படி சொல்லுவாங்கன்னா குறும்பை அப்படி சொல்லுவாங்க, குறும்பைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இளம் பிஞ்சு என்ன சொல்கிறாங்க, தென்னை பனைனாவே ரெண்டுமே அந்த ஓலை, அந்த எப்படி ஓலை இலையை எப்படி ஓலைன்னு சொல்கிறாங்களோ அதுமாரி அதோடைய இளம் பிஞ்சு என்ன சொல்கிறாங்க, குறும்பைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நம்ம பார்க்குறோம் தென்னை மரத்தில் குறுகுறுன்னு பார்க்குறோம், தேங்காய் காய்ச்சிருக்கா இல்லை நொங்கு காய்ச்சிருக்கா குறுகுறுன்னு பார்க்குறோம், குறும்பை நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு முட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறும்பைன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ ஒரு சிறு பையன் ஏதாவது ஒரு விஷயம் போகிறான், அவனுக்கு என்ன பண்ணுவோம், முட்டுக்கட்டை போடுவோம். சரிங்களா. அப்படிமாரி சிறு குறும்பை அப்படின்னா முட்டுக்கட்டை போடுவோம் அப்படின்னு நான் வச்சு. சிறு குறும்பைனா ரொம்ப சின்னதாக இருக்கும், முட்டு குறும்பை அப்படின்னு நான் வச்சோம். சிறு குறும்புனா சின்ன பையன் ஒரு குறுகுறுன்னு பார்த்தா என்ன பண்ணுவான், ஏன்னா அப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் படித்தாலும் இது பண்ணாலும் அவனுக்கு ஏதாவது நம்ம எதுவுமே பதில் சொல்லாமல் முட்டுக்கட்டை போடுறோன்னு நான் வச்சுங்க, முட்டு குறும்பை. இளநீர் அப்படின்னா இளநீர்னா தேங்காய் முத்தா தேங்காய் இளநீர்னு எல்லாத்தையுமே தெரியும். நுழாய் அப்படின்னா இளம் பாக்குன்னு அர்த்தம். ஷார்ட்கட்டு குழாயில் பாக்க போட்டு துப்பாத, ஏன்னா தண்ணி பிடிக்கிறடா அப்படின்னு வச்சுங்க. குழாயில் தண்ணி பிடிக்கிற எல்லாம் குழாயில், அப்போ இளம் பாக்கு போட்டு இளப்பையை வந்து பாக்கு போட்டு அந்த இடத்துல துப்புறோம் அப்படின்னா நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இங்கெல்லாம் பாக்கு துப்பக்கூடாது. குழாயில் நுழாயினா குழாய் நான் வச்சுங்க. கற்கள் அப்படின்னா இளநெல்னு அர்த்தம். கற்கள் அப்படின்னா இப்போ கருக்கால போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த நெல் இளநெல்லாக தான் அப்படி காலில் விளைஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதம் தான் அது முது நெல்லாக மாறும் அப்படின்னு நான் வச்சுங்க. கற்கள் அப்படின்னாவே இளநெல். சரிங்களா. இளநெல் அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு. வாழைப்பிஞ்சுக்கு இன்னொரு பேர் என்னது, கச்சல் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த யாராச்சும் போய் வாழைப்பழம் கொடுக்காம பிஞ்சு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க கச்சல் அப்படின்னா நாங்கள் என்ன கச்சை கட்டி இருக்குமா, இந்த வாழை பிஞ்சு போய் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படிலாம் சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க. அதுமாரி கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சுன்னு அர்த்தம். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு குலை வகை, இது எல்லாத்தையுமே தெரியும். குலை வகை பார்க்கலாம். குலை வகையில் இப்போ எது கொத்தாக குலை இருந்ததுன்னா அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்க. இப்போ அவரையும் தோரையும் கொத்தாக இருந்தால் அவரை கொத்து தூரை கொத்து, அவரை கொத்து
துவரை கொத்து சரிங்களா. ஷார்ட்கட்டு ஆமாம், அவர் வந்து அவரை துவரையை வந்து கொத்து கொத்தாக பறிச்சுட்டு வர சொல்லு, அவரை துவரை அப்படிமாரி கொத்து கொத்தாக இருக்குமா. நம்ம எதை கொலைன்னு சொல்லுவோம், நம்ம கொலையாக முந்திரிக்காய் அந்த நிறைய சுற்றிவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டு கூட இருக்கும். கொலையாக முந்திரிக்கானா முந்திரி தான் குலைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வாழை தான் எப்பவுமே நம்ம தாருன்னு சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே தெரியும். கதிர் தான் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, கதிர் சோளம் இதுமாரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோளக்கூழ் அதுமாரி. ஷார்ட்கட் இல்லைன்னா கதிர் வந்து இந்த கேழ்வரகு சோளக்கூழெலாம் சாப்பிட்றா அப்படின்னு நான் வச்சுங்க, இல்லை கேழ்வரகு சாதம் சோள சாதம் சாப்பிட்றான் கதிர், டயட்டில் இருக்கான் கதிர் அப்படின்னு நான் வச்சுங்க. கதிர் இல்லைனா கதிர் அருவாளை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, சோளம் அறுக்கிறாங்க கேழ்வரகு அறுக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. கதிர்னாவே அதோடைய குலை எப்படி சொல்லுவாங்க, கேழ்வரகு சோளம் அந்த கதிர் எப்படி சொல்லுவாங்க, அதோடைய குலை எப்படி சொல்லுவாங்க, கதிர் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அழகு அப்படின்னா என்னது, குரல். இது என்ன தெரியுமா நான் வச்சுனோம், இப்போ அழகாக குரலில் கொடுத்து அந்த நெல்லை வந்து வார சொல்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அழகாக ஒரு குரல் கொடுத்து நெல் வந்து மெத்தையில் காய போட்டிருக்கு, அது வாருங்க, அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா. அப்படின்லாம் வச்சுக்கலாம். அந்த நெல் நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு படம் இருக்கும், பைரவ படம். அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணுவாங்க, நெல் வந்து அந்த காய போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் ஒரு குரல் வரும், உங்களுக்கு தபால் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுன்னு சொல்லி குரல் வரும் பைரவ படத்தில். அந்த படத்தில் நெல் வந்து அழகான அழகுன்னு வச்சுங்க, அழகாக வந்து காய வச்சுட்ருப்பாங்க கீர்த்தி சுரேஷ். அந்த டைமில் ஒரு குரல் வரும், உங்களுக்கு தபால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பைரவ படம் பார்த்தவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஈஸின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீப்பு, அப்படி பார்க்கணுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. சீப்புனா நம்ம என்ன சொல்லுவோம், வாழை தார் வேணுமான்னு கேட்பாங்க. வாழை தார்லாம் வேணாம், அந்த வாழைத்தாரோட ஒரு பகுதி ஒரு சீப்பு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையில் மார்க்கெட்டில், நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கெட்டுப்போன காய்கனி வகை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கெட்டுப்போன காய்கனினா எப்படி சொல்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ சூம்பல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சுருங்கிய காயின்னு சொல்கிறாங்க. இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சூ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு கும்பல் வந்து ஒரு ஒரு காய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒரு கும்பல், சும்பல்னால் கும்பல், ஒரு திருட்டு கும்பல் வந்து காய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுச்சு, அதான் சுருங்கிய காய் அப்படின்னா சூம்பல் கும்பல் நான் வச்சுக்கணும். சீவியனா சுருங்கிய பழம் எப்படின்னா, இப்போ பழம்னா வச்சுக்கலாம், பழத்தை சீவி கூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் சொல்லுவோம், இப்போ மாம்பழம் அந்த பழத்தை சீவி கூடு, அதுமாதிரி சுருங்கிய பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருங்கிய பழத்தை என்ன பண்ணுவோம், அதை மட்டும் சீவி கூடு அப்படிமாரி சீவியல் அப்படின்னா சீவி கூடு அப்படின்னு நான் வச்சுங்க. சொத்தை என்னவே தெரியும், புழுப்பூச்சி அடித்தாவே அந்த சொத்தை தான் அந்த காய்கனி எல்லாமே. வெம்பல் அப்படின்னானது, வெம்பல்னா வச்சுக்கலாம், சின்ன ஒரு பிஞ்சு வந்து பழுத்து போச்சு அப்படின்னா அது என்னது, ஒரு ஹீட் ஆகிடுச்சு, ஹீட்டில் வெம்பி போச்சுருவோம் இல்லையா, ஒரு ஹீட் வந்து வெப்பம் வந்து அது வெம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு பிஞ்சு வந்து வெம்பி போச்சு அப்படின்னா வெம்பல், பழுத்த பிஞ்சு அது வெம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அழியல் அப்படின்னா குழுகுளுத்த பழம் சரிங்களா. ஷார்ட்கட் எப்படின்னா சரிங்களா, ஒரு பழத்தை வந்து கொடுத்தா உன் மனசு வந்து குழுகுலுன்னு இருக்கும், அதான் பழத்தை அழி அப்படின்னு நான் வச்சிங்கன்னா. குழுகுலு பழத்தை அழியில் அழித்தல்னு அர்த்தம். குழுகுலுன்னு பழத்தை அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச குழுகுலுன்னு அந்த பழத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் வச்சிங்க சரிங்களா, குழுகுளுத்த பழம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு அழுகுனாவே ஒரு எதாவது ஸ்மெல் வரும் அப்படிமாரி தான் சரிங்களா, அந்த பழம் கெட்டு போச்சு அப்படிமாரி. குழுகுளுத்த நாரிய பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகல் அப்படி சொல்லுவாங்க, அழுகிய பழம் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதுமாரி வந்து சொண்டு அப்படின்னா இப்போ நம்ம பதறாய் போன மிளகாய் அப்படிங்கிறாங்க சொண்டு அப்படின்னா சரிங்களா. ஏற்கனவே சண்டுன்னு ஒன்று பார்த்தோம், சண்டுனா காஞ்ச தாளும் தோகைன்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ இதுனா சொண்டுன்னு இருக்கு. இப்போ இந்த பதறாய் போன மிளகாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பதறா போன அந்த மிளகாய் விதை இருக்கு இல்லையா, அந்த பதறா போன மிளகாய் விதையை கொண்டு வா அப்படின்னு நான் வச்சுங்க. பதறா இருக்கும், அந்த மிளகாய் விதையை கொண்டு வா, நம்ம விதை போடலாம், அந்த விதையை நம்ம போட்டு நம்ம பயிர் உருவாக்கலாம் அப்படிமாரி கொண்டு வா நான் வச்சுக்கோங்க. பதறா போன மிளகாய் விதையை கொண்டு வானா சொண்டுன்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கோட்டான் காய் அப்படின்னா, கோட்டான் காய் கோகை காய்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கோட்டான் காய்னா கோட்டான் உட்காந்துருந்தால் அது கோட்டான் காய், தேரைக்காயா தேரை அமைந்திருந்தால் அது தேரைக்காய். அல்லிக்காய்னா என்ன அப்படி கேட்டினா, தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் அப்படிமாரி, தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் அப்படிங்கிறத அல்லிக்காயின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா கெட்ட தேங்காய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், தேரை அமர்ந்ததுனால கெட்ட தேங்காய் என்ன சொல்கிறாங்க, அல்லிக்காயின்னு சொல்கிறாங்க சரிங்க. இப்போ எப்படி நான் வச்சுன்னா, கெட்ட தேங்காவை அள்ளிட்டு போய் வெளியே போய் போடு அப்படின்னு நான் வச்சுங்க. கெட்டு போன தேங்காய் நீ என்ன பண்ணணும், அது தேரை வைக்காதனால கெட்டு போச்சு, அந்த கெட்டு போன தேங்காய் வெளியே போடு, அள்ளிட்டு போயிட்டு வெளியே கொட்டிவிட்டு வீடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணு, கெட்ட தேங்காய் ஃபஸ்ட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு சொல்லிட்டு நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட்ட சொல்லுவாங்க சரிங்களா. கெட்டு போன தேங்காய் ஏன் வச்சுருக்கா, அதை அள்ளிட்டு போய் வெளியே போய் போட்டு சொல்லுவாங்க. கெட்ட தேங்காய்னா அல்லிக்காய்னு அர்த்தம். ஒல்லிக்காய்னா என்ன, தென்னையில் கெட்ட காய், தென்னை மரத்துலேயே வந்து கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அது என்னது ஒல்லிக்காய் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. ஷார்ட்கட்டு, இப்போ ஒரு தென்னை மரத்தில் கெட்ட காயை போய் அது எடுத்து வெளியே போனாலும் ஒல்லியாக ஒருத்த வரைக்கும் வந்தால் மரத்தில் ஏற முடியும், ஏறி அந்த கெட்டு போன அந்த தென்னை மரத்தில் இருக்க அந்த கெட்டு போன காயை எடுத்து வெளியே த்ரோ பண்ண முடியும் அப்படின்னா அது ஒல்லியாக இருக்க மட்டும் தான் மரத்தில் ஏற முடியும் அப்படின்னு வச்சுங்க. ஒல்லிக்காய்னா தென்னை மரத்துலேயே கெட்ட காய். பழ தோல் வகை பார்க்கலாம், ஒவ்வொரு பழத்துக்கும் தோல் இருக்குது, அந்த தோலுடைய கூட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாடத்தில்
எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ பேர் இருக்கா. அதான் தமிழ் சொல்லோட வளம் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனர் அப்படிங்கிறாங்க. தோல் கூட ஒரு பேர் இருக்கா ஒவ்வொரு தோலுக்கும். இப்போ தொலி அப்படின்னா மிக மெல்லிய தோல்னு அர்த்தமா, மிக மெல்லியதுன்னு அர்த்தமா. தொலினா என்னது? மிக மெல்லியது. மிக மெல்லியதுன்னா இப்போ ஷார்ட்கட்டு தாலி வந்து மெல்லிய தாலி வந்து போட்டால் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு வச்சுங்க. மெல்லிய தாலி அப்படின்னா தொலினா தாலி, மெலிசா தாலி வந்து போட்டால் தான் அது ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு தோல்னா திண்ணமானது. இப்போ அதுமாரி தீ அப்படிமாரி எப்படி இருக்கும் தோல் அப்படிங்கிறது ரொம்ப திண்ணமாக இருக்கும் அப்படிமாரி. தோல் அப்படின்னா தொலினா மிக மெல்லியது, தோல்னால் எப்படி இருக்கும்? திண்மையாக இருக்கும், திண்ணமாக இருக்கும் நான் வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு சில பேர்லாம் அந்த தோலை வந்து தின்னவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கலாம், மாம்பழ தோல் வந்து சில பேர் தின்ன மாட்டாங்க அப்படி ஷார்ட்கட் நான் வச்சுங்க. மாம்பழ தோல் நான் தின்ன மாட்டேன்பா, நீங்கள் யாருன்னு சாப்பிடுங்க அப்படிமாரி. தோல்னால் திண்ணமானது. நெக்ஸ்ட்டு தோடு என்பது வன்மையானது. இது திரும்ப ஷார்ட்கட்டு. ஒரு வன்மையாக வந்து ஊசி வச்சு குத்துனா மட்டும் தான் காதில் தோடு போட முடியும் நான் வச்சுங்க. வன்மையான ஊசி குத்துனா வலிக்கும், அதான் தோடு குத்துனா வலிக்கும், வன்மையானது நான் வச்சுங்க. தோடு குத்துனா வலிக்கும், வன்மையானது காதில். நெக்ஸ்ட்டு ஓடுனா மிக வன்மையானது. பாருங்கள், வன்மையானதுக்கும் மிக வன்மையானதும் பாருங்கள். அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆமை இருக்குன்னா, ஆமையோட ஓடு எடுத்து கல் எடுத்து அடிங்க, நவகுடம் காயாகாது, அது மட்டும் ஓடிட்டு தான் இருக்கும். அதோடைய ஓடு எப்படி இருக்குன்னா மிக மிக வன்மையானது அப்படிமாரி தான். ஒரு ஆமைக்கு ஒரு ஓடு இருக்கும், நத்தைக்கு ஒரு ஓடு இருக்கும், ரொம்ப வன்மையாக இருக்கும். அது சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு மாரி சரிங்களா. அதுமாரி மிக வன்மையானது ஓடுனா. நெக்ஸ்ட்டு ஓடுனா இப்போ நீங்கள் தேங்காய் ஓடு பார்த்துருப்பீங்க, அதுமாரி சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு கொடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு. இப்போ சுரைனா சுரைக்காய்னு அர்த்தம். சுரைனா என்னங்க? சுரைக்காய்னு அர்த்தம். இது எப்படி நான் வச்சுனோம்? குடுக்கை சரிங்களா. இப்போ இந்த சுரைக்காய் ஓட்டில் ஒரு குடுன்னு ஒரு பள்ளி ஓடுதுன்னு ஆச்சுலாம். சுரைக்காய் இருக்குது, அந்த சுரைக்காயோட அந்த ஓடு இருக்குது, அந்த ஓட்டு மேலே அந்த தோல் பகுதியில் குடுன்னு ஏதோ ஒரு பள்ளி ஓடுது, ஒரு அணில் ஓடுது அப்படின்னு வச்சுக்கலாம். குடுன்னு சுரைக்காய் ஓட்டு மேலே இல்லை சுரைய விதையை கொடு அப்படி கூட நான் வச்சுக்கேன். சுரையோட அந்த விதையை கொடு அப்படி கூட நான் வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு மட்டைனாவே ஈஸியாக நான் வச்சுக்கலாம். தேங்காய் மட்டை அப்படி சொல்லுவாங்க. தேங்காய் நெட்டு மேற்பகுதியில் இருக்குது மட்டை. உமினா நெல் கம்பிக்கு தான் உமி வரும், தவிடு அது உருவாக்குவாங்க, அது எல்லாத்தையும் தெரியும். நெக்ஸ்ட்டு கொம்பை அப்படின்னா ஷார்ட்கட்டு கொம்பன் அப்படின்னு வச்சுங்க. கொம்பன் ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கார்த்தி படம். அந்த கொம்பன் படத்தில் கொம்பன் வந்து வராருனாவே எல்லோரும் பயப்படுவாங்க நான் வச்சுங்க. வராரு அப்படின்னாவே வரகுன்னு அர்த்தம். வரகு கேழ்வரகு. கொம்பை வந்தாவே எல்லோரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே கொம்பை வராருனாவே எல்லோரும் பயப்படுவாங்கன்னா வராருனாவே வரகு கேழ்வரகு சரிங்களா, அதோட உண்மைன்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு மணி வகை, இன்னும் 2 தான் இருக்குது, முடிய போகுது சரிங்களா. மணி வகை அப்படின்னா நான் ஷார்ட்கட்டு டீப்பாக சொல்கிறதுனால தான் லேட் ஆகுது, நீங்கள் இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கூலம்னா என்னது? இப்போ நெல் புல். இப்போ நெல் இப்போ இருக்குன்னா அது நெல் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது குமிஞ்சிருந்தால் அதோடைய மணிகளை அதோடைய தானியங்களை எப்படி சொல்லுவாங்க? கூலம் சரிங்களா. எப்படி சொல்லுவாங்க? கூலம் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா நான் வச்சுன்னா, நெல் வந்து இந்த கூட்டமாக குமிச்சு வை அப்படின்னு நான் வச்சுங்க. கூட்டமாக நெல் குமிச்சு வை அப்படின்னு வச்சுங்க. கூலம், நெல்லுனா கூலம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பயிர் அப்படி எதாவது சொல்லுவாங்க. அந்த அவரையிலிருந்து தானியம் வந்துச்சு, அவரை பயிர். அவரையும் உளுந்து என்ன சொல்கிறாங்கன்னா பயிர் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. அவரை பயிர், தட்டைப்பயிறு, உளுந்து பயிர்னு சொல்லுவாங்க. பயிர் அது விளைஞ்சதுன்னா சரிங்களா, அதோட தானியங்களை. கடலை அப்படின்னா வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, இது எல்லாத்துக்குமே தெரியும். விதை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, விதை எப்படி சொல்கிறாங்கன்னா கத்திரியும் மிளகாய் மட்டும் தான் விதைன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் கத்திரி விதையும் மிளகாய் விதையும் போட்டிருக்கேன். ஷார்ட்கட் அவ்வளோதான். எங்கள் வீட்டு தோட்டத்தில் கத்திரி விதையும் மிளகாய் விதையும் உண்மையிலுமே போட்டிருக்கேன். அது நீங்களும் அதனால் போட்டுங்க சரிங்களா. விதைனா கத்திரி விதை, மிளகாய் விதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீது எல்லாத்தையும் பயிர், கடல் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காடு அப்படின்னா என்னது? புளி காஞ்சிரை அப்படி சொல்கிறாங்க. காடு என்பது புளி காஞ்சிரை. ஷார்ட்கட் எடுத்து நம்ம வச்சுனோம். புளியை ஈரமாக இருந்தால் நல்லா இருக்காது, காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் சாம்பாருக்கு எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, கிச்சன்லாம் எனக்கு தெரியாது. புளியை காய வச்சு பயன்படுத்துங்க சரிங்களா அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. புளியை காய வச்சுன்னா காடுன்னு அர்த்தம். காய வச்சு காஞ்ச பிறகு அதான் காஞ்சிரை, புளி அல்லது காஞ்சிரை. காஞ்சின பிறகு நீங்கள் பயன்படுத்தின அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஈரமாக இருக்கிறப்ப அது காய வைக்கணும் கண்டிப்பாக புளியை சரிங்களா. நெக்ஸ்ட்டு முத்து அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா, ஆமணக்கையும் அந்த வேம்புனா வேப்ப மரம், வேப்ப மரோடைய அந்த விதையும் ஆமணக்குடைய விதையும் என்ன சொல்கிறாங்கன்னா முத்துன்னு சொல்கிறாங்க. ஷார்ட்கட்டு முத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த வேப்பம் இது இருக்கு இல்லையா, அந்த வேம்பு ப்ளஸ் ஆமணக்கு சரிங்களா, அது எல்லாத்தையும் அந்த விதையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எண்ணெய் கானாடை எடுத்துகிட்டு போகிறான் முத்து அப்படின்னு நான் வச்சுங்க. ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், வேம்பு, வேப்பெண்ணெய், அந்த எண்ணெய் அது அரைக்க போனது யாருன்னு கேட்டால் முத்து நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பனை பனை. இப்போ இந்த நம்ம சொல்லுவாங்க இந்த ஊரில் இந்த பனங்கொட்டை, இந்த மாங்கொட்டை, இதெல்லாம் கன்றுலாம் நடுவாங்க இல்லையா, அதோட விதை எப்படி சொல்கிறாங்க அது அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு தேங்காய் அப்படின்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா
தென்னையின் வித்து. தென்னையின் வித்துனா தேங்காய், அது எல்லாத்தையுமே தெரியும். தேங்காய் தான் தென்னையின் வித்து, அதோட விதை அதான். நெக்ஸ்ட்டு முதிரை அப்படின்னா அவரை துவரை. இது ஈஸியாக நான் வச்சுலாம் பாருங்களா. முதிரை அவரை துவரை எல்லாம் ரைன்னு வருதா. ஷார்ட்கட்டு குதிரையில் அவரையும் துவரையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு நான் வச்சுக்கேன். முதிரைனா குதிரை கூட நான் வச்சுக்கேன். குதிரையில் அவரையும் துவரையும் ஏற்றிட்டு போ, ஷார்ட்கட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இளம் பயிர் வகைகள். இளம் பயிர் வகைகள்னால் இப்போ நெல் இருக்குது. நெல் வரது முன்னாடி என்னத்தை போடணும், அந்த விதை போட்டு அந்த சின்னதாக வளர்ந்து வந்தால் அது பேர் நாற்றுன்னு சொல்லுவாங்க. நெல் கத்திரை மட்டும் தான் நாற்றுன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவுமே நாற்றுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா வச்சுக்கோங்க. நெல்லுனா எல்லாத்துக்குமே நாற்றுன்னு சொல்ல தெரியும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கத்திரியை நாற்றுன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சு வச்சுங்க. ஷார்ட்கட்டு நெல்லை வந்து சரிங்களா கத்திரிக்காத அப்படின்னு நான் வச்சுங்க. ஒரு கத்திரிக்கோளை வச்சு கத்திரிக்காத, அது எவ்வளோ நாற்று என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் இருக்கணும். நெல்லை கத்திரிக்காத நான் வச்சுங்க. நெல் நாற்று வந்து நெல்லும் கத்திரி நாற்றுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்றுனா மாக்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்றுன்னு சொல்கிறாங்க. பலா வாழை நான் வச்சுக்கோங்க. பலா வரல, இங்கே புளின்னு வருது. பலா வாழைனா முக்கணி அப்படி சொல்லுவாங்க. அதுமாரி கன்றுனா மாக்கன்று, மான் கன்று கொண்டு வா, அந்த வாழைக்கன்று கொண்டு வா, புளியங்கன்று கொண்டு வா. இது 3 மட்டும் தான் என்ன சொல்லுவாங்க, கன்றுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கன்று கொட்டி மாங்கன்னையும் வாழைக்கண்ணையும் சாப்பிட்ருச்சு நான் வச்சு. நம்ம வீட்டில் இருக்க கன்று கொட்டி மாங்கன்னையும் வாழைக்கண்ணையும் சரிங்களா சாப்பிட்ருச்சு. சின்ன வயசில் கண் வைக்கிறப்ப சாப்பிட்டுச்சு, கன்று குட்டி அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு குருத்து அப்படின்னா வாழை வந்து ஒரு நீட்டாக அப்படி வந்துச்சு அப்படி கேட்டால் அது பேர் தான் குருத்துன்னு சொல்லுவாங்க. சில வாழை குருத்து. நெக்ஸ்ட்டு பிள்ளைனா அது தென்னம்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே தெரியும் தென்னம்பிள்ளை. ஏன்னா தென்னை மரம் வந்து என் தென்னை மரம் வந்து நட்டு வச்சது என் பிள்ளை அப்படின்னு நான் வச்சுக்கேன். தென்னம்பிள்ளை. தென்னை மரத்தை என் பிள்ளை போல் வளர்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி. நெக்ஸ்ட்டு குட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா விழாவின் இளநிலை. விழா சரிங்களா. ஷார்ட்கட்டு இப்போ நம்ம குட்டி படம்னு ஒரு தனுஷ் படம் இருக்கும். அந்த குட்டி படம் நான் விளம்பரமே இல்லாமல் நான் பார்த்தேன் நான் வச்சுங்க. குட்டி படம் நான் விளம்பரமே இல்லாமல் ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் ஒன் பிரேக் மூவின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரமே இல்லாமல் படம் போடுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மடலி. மடலின்னா என்ன அப்படின்னு கேட்டால் வடலி. இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். வடலி சரிங்களா. வடலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனையின் இளநிலை. பனையின் இளநிலை. ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ மடலி அப்படின்ட்டுருக்கா, பனைன்னு இருக்குது. வடலி அதோட இளநிலை வந்து வடலின்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதில் வடை சுடுறப்பன்னு கூட நான் வச்சுங்க. வடை சுடுறப்ப இந்த பனங்கீத்தில் போட்ட அந்த கொட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கூரை வீடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் வச்சுங்க. வடை சுடுறப்ப அந்த பனை மரத்தில் போட்ட அந்த கொட்டை வந்து தீ பிடிச்சிச்சு. பனை மரம்னா பனங்கொட்டை அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா. கொட்டகை அப்படின்னு நான் வச்சுக்கணும். பைங்கூழ் அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம். இப்போ நெல் வச்சு என்ன பண்ணுவாங்க, நெல் வந்து ஒரு கூழ் போல் சாதம் பண்ணால் அது பொங்கல் அப்படின்னு நான் வச்சுங்க. நெல்லை வந்து ஒரு அரிசியாக்கி ஒரு கூழ் போல் சாதம் பண்ணால் அது பொங்கல் அப்படின்னு நான் வச்சுங்க. பைங்கூழ்னா நெல் சோளம் அதோடைய பசும் பயிர்னு சொல்கிறாங்க. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பசும் பயிர்னாவே பைங்கூழ், பசும் பயிர்னாவே பைங்கூழ். எங்கேயுமே பசும் பயிர்னு எங்கேயுமே வராது. நெல் சோளத்தை அது அழகாக வந்து பசுமையான ஒரு பயிர் தான் சொல்கிறாங்க, பைங்கூழ்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரிங்களா. அதுமாதிரி கோதுமையில் இவ்வளோ வகை இருக்குது சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லீஃப்னு சொல்லி இவ்வளோ இலைன்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷில் லீஃப்னு சொல்லி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே இவ்வளோ பேர் இருக்குது. சரிங்களா. அதுமாரி நம்ம கோதுமைன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே கோதுமைக்கு ஒரே பேர் தான். இங்கே சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்கான். அதேமாதிரி சம்பான்னு எடுத்துக்கிட்டால் அந்த சொல்ல முடியாது, ஆயிரம் பூச்சம்பா, ஆணை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா அப்படின்னு சொல்லி தமிழில் இவ்வளோ பேருன்னு சொல்கிறாங்க. குதிரைவாள் சம்பா, இவ்வளோ சம்பான்னு சொல்லிட்டு நெல்லில் இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷார்ட்கட் சொல்லிட்டுருக்கேன். அப்பா வந்து மலேசியாவில் வேலை பார்க்குறாரு, நம்ம அப்பா. சரிங்களா. இதுதான் ஷார்ட்கட்டு. தமிழ் மொழிக்காக உலக நாடு நடத்துகிற ஒரே நாடு எதுன்னு கேட்டால் மலேசியா. சரிங்களா. அதுமாரி இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாடம் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் தேவநாயக பாவனர் வந்து இந்த மர வகை, கரும்பு வகை, காய்ந்த இந்த விஷயம், நன்சை, வேலி வகை, காட்டு வகை எல்லாத்துக்குமே எவ்வளோ வகை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. தமிழ் சொல்வளம் கட்டுரையில் இது அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாவனை வந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஷூட்டிங் போக மாட்டா. ஒரு தீபாவளி படத்தில் ஒரு சொல்லிட்டே இருப்பேன், என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லிட்டே இருப்பா. சொல்லாவி கட்டுரை தமிழ் மொழியில் தான் ஃபேமஸ்ஸு. அந்த தீபாவளி படத்தில் தான் ஃபேமஸ்ஸு. உலக தமிழ் கழகம் அகரமுதி திட்ட இயக்குனராக வெளியிட்டிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கேன். நான் சொன்னேன்னா உன்ட்ட சொன்னேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு கூட அந்த படத்தில் ஆரம்பிச்சிங்க. இது ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லிட்டோம். போர்ச்சுகல் நாட்டில் காடிலாம் காரில் 4 வீல் இருக்கும். காருக்கு 4 வீல் 54 அந்த முதல்ல தமிழ் மொழி அச்சடிக்கப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ இந்த பாடம் முடிஞ்சிங்க. இப்போ இந்த பாடத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த பாடத்துக்கான ஷார்ட்கட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த சரிங்களா உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களுடைய கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நல்ல வீடியோ இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பாக சூப்பராக ஃபீல் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நடத்துறது உங்களுக்கு கொஷின் கேட்குறேன். சரிங்களா. நீங்கள் அதை மட்டும் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக் பண்ணுறேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று,
உலக மாநாடு சரிங்களா, சில ஒரு மொழிக்காக ஒரு மொழிக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்தியிருந்த எந்த நாடுன்னு சொல்லுங்கள். சில ஒரு மொழிக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்திருந்த ஒரே நாடு எதுன்னு கேட்டால் எந்த நாடுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். காழ் என்பது எதனுடைய மணி வகை? மணி வகைனா அதோடைய பயிர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பயிர் கடலை அப்படி சொல்லுவாங்க. அதுமாரி காழ் என்பது எதோடைய மணி வகைன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சரிங்களா, கொம்மைன்னு சொல்லுவாங்க. கொம்மை என்பது எதனுடைய பழத்தோல் வகை? பழத்தோல் அப்படி சொல்லுவாங்க. கொம்மை அப்படிங்கிறது எதோடைய பழத்தோல் வகை அப்படி சொல்லுங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒல்லிக்காய் அப்படின்னா எதனுடைய அந்த கெட்டுப்போன காய் வகைன்னு சொல்லுங்கள். சரிங்களா, நீங்கள் ஆன்சர் நீங்கள் இதுக்கு பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கச்சல் அப்படின்னா எதோடைய பிஞ்சு வந்து கச்சல் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த அழகு அல்லது குரல் அப்படி சொல்லுவாங்க. குரல் அல்லது அழகு அப்படின்னா எதனுடைய குலை வகையை குரல் அல்லது அழகுன்னு சொல்லுவாங்க. குலை வகை இது வந்து. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த போத்து அப்படி சொல்லுவாங்க. போத்து என்பது எதனுடைய அந்த கிளைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அந்த அடி வகை சொல்லுவாங்க இல்லையா, அடி வகையில் தட்டு அப்படின்னா எதை சொல்லுவாங்க. அடி வகையில் தட்டுன்னு சொல்லிட்டு எதோடைய பயிரை வந்து தட்டுன்னு சொல்லுவாங்க அடி வகையில். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தோகை அப்படின்னு சொல்லிட்டு எந்தோடைய இலையை வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. எதனுடைய இலை வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கொழுந்து வகை சொல்லுவாங்க. கொழுந்து வகைனா கொழுந்தாடை அப்படி சொல்லிட்டு எதனுடைய கொழுந்து வந்து கொழுந்தாடைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா. மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோ போகிற சூப்பராக சந்திக்கலாம். இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோ லிங்க் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோ போகிற சூப்பராக சந்திக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். வாழ்க வளமுடன். நன்றிங்க.